கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல நம்ம எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ற ஃபேமிலி ஓரியன்டான படம் தான் முதல் ராத்திரி. 2026 வெளிவந்த இந்த படத்துல முதல் ராத்திரி அன்னைக்கு பொண்ணு செஞ்ச ஒரு பெரிய சம்பவத்தை மையமா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஃபேமிலியோட சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ற விதமா எடுத்திருக்கிற இந்த படத்தை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை கண்டினியூஸா பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கல்யாணத்தன்னைக்கு சொந்தக்காரங்க லேட்டா வரலாம், மாப்பிள்ளை லேட்டா வந்தா எப்படி என்னன்னு கேட்டா மாப்பிள்ளை துபாயில வேலை செய்யறாரா, இன்னும் மாப்பிள்ளை வர ஃபிளைட் வரலையா. அண்ட் மாப்பிள்ளைய கூட்டு வர பொறுப்பையுமே மாப்பிள்ளையோட அக்கா வீட்டுக்காரர் தான் எடுத்திருக்காரு. நம்மளு கொஞ்சம் நல்ல குடிகாரர் போல, அதனாலதான் எல்லாரும் பதட்டமா இருக்காங்க. இதை விட பெரிய பதட்டமா அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு ராத்திரி நடக்க வேண்டிய முதல் ராத்திரிக்கு தேவையான கட்டுல வாங்குற பொறுப்புமே மாப்பிள்ளையோட அக்கா வீட்டுக்காரர் தான் எடுத்திருப்பாரு. அப்படின்றதுனால எல்லாருமே கொஞ்சம் பதட்டத்துல இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இவ்வளவு பதட்டம் இருந்தா அப்ப பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு பதட்டமா இருக்கும். இப்ப மாப்பிள்ளையோட அக்காவும் பொண்ணு வீட்டுக்குள்ள போய், கவலைப்படாதீங்க, என் தம்பியை கூட்டு வரதுக்கு என் வீட்டுக்காரர் தான் போயிருக்காரு, முடிஞ்ச அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆறுதலும் சொல்றாங்க. இந்த பக்கம் கல்யாணம் நடக்குமா நடக்காதா, மாப்பிள்ளை வருவாரா மாட்டாரா அப்படின்னு குழப்பத்துல இருக்க, நேரம் ஆயிடுச்சு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வாங்க அப்படின்னு ஐயர் ஒரு பக்கம் கத்த, இந்த நடகளும் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் பொண்ணோட சித்தப்பா, பொண்ணுக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான், அதனால சித்தப்பா தான் எல்லா விஷயத்தையுமே தலைமை தாங்கணும் அப்படின்னு இப்ப சித்தப்பாவையும் கூட்டிருப்பாங்க. இவர் ரொம்ப பொறுப்பான சித்தப்பாவா இருந்தா ரொம்ப சேட்டை பிடிச்ச சித்தப்பாவா இருப்பாரு போல. கல்யாணத்துல நான் சொன்ன பாட்டை போடாம இப்ப வேற பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அப்ப எனக்கு இங்க என்ன மரியாதை அப்படின்னு பயங்கரமா ரணகலம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப மாப்பிள்ளையோட அக்காவும் தான் வீட்டுக்காருக்கு கால் பண்ணி, ஏங்க இங்க பயங்கரமா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, உங்க கையில தான் இப்ப எல்லாமே இருக்கு, கல்யாணத்துக்கு தேவையான மாப்பிள்ளையும் முதலாளிக்கு தேவையான கட்டிலையும் தயவு செஞ்சு பார்த்து பத்திரமா வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு இப்ப போன் பண்ணி அக்காவும் சொல்ல, இப்ப அந்த பக்கம் இருந்து அக்கா வீட்டுக்காரும், கவலைப்படாத இப்ப பிளைட் வந்து இறங்கிருச்சு, நான் வந்தா மாப்பிள்ளையோட கட்டிலோட தான் வருவேன், நீ முத போனவை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாப்பிள்ளைய கூப்பிடுறதுக்காகவும் போயிட்டு இருக்காரு. பிளைட்டும் வந்து இறங்க அங்க இருந்து மாப்பிள்ளையும் வராரு. புது மாப்பிள்ளை நல்லா கலகலன்னு வருவாருன்னு பார்த்தா ரொம்ப சேடா தாடி மிஸ்மா வந்திருக்காரு. என்னடா இதுன்னு பார்த்தா கல்யாணம் நடக்கிறது யாருக்கும் தெரியலன்னா பரவாயில்லங்க, மாப்பிள்ளைக்கே தெரியல. ஆமா, மாப்பிள்ளைக்கு தெரியாம தான் இந்த கல்யாண ஏற்பாடே பண்ணிருப்பாங்க. அப்புறம் எப்படி அவர் ஊர்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னா மாப்பிள்ளையோட அக்கா பசங்களுக்கு காது குத்து அப்படின்னு சொல்லி தான் வரவே வச்சிருப்பாங்க. இப்ப ஊருக்கு வந்ததும் இப்ப விஷயத்த சொல்ல மாப்பிள்ளையும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. ஏன் இப்படி மாப்பிள்ளை கூட தெரியாம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தா, நம்மளுக்கு பிளாஷ்பேக்ல ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கு. அந்த கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுக்காரங்க யாரும் ஒத்துக்கல அப்படின்றதுனால அந்த பொண்ணும் சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. இதுல இருந்து வெளிவர முடியாத ஹீரோவுமே ரொம்ப நாட்களா துபாயிலே இருந்திருப்பாரு. கிட்டத்தட்ட 4-5 வருஷமா துபாயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த விஷயம் அவர் மனசுல இருந்து போகாதனால கல்யாணமே வேணாம் அப்படின்னு இருந்திருப்பாரு. அதனாலதான் மாப்பிள்ளைக்கே தெரியாம இந்த கல்யாண ஏற்பாடுமே பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளையுமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப வேற வழி இல்லாத மாமாவும், டே எங்களுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க, நாங்க போய் சொல்லி தான் வர வச்சோம், இருந்தாலும் உன் லைஃப் இப்படியே போச்சுன்னா எப்படிரா, கொஞ்ச நாச்சும் நீயும் லைஃப்ல இருந்து வெளியே வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் இப்ப கெஞ்சி பாக்குறாரு. இப்ப மாப்பிளையும் மிஞ்ச ஒரேதா நம்மளாலும் எமோஷனல் பிளாக்மெயில கையில எடுத்துட்டாரு. சரிடா, இதுக்கப்புறம் இங்க கல்யாணத்துக்கு இல்ல, இந்த ஊருக்கு பக்கமே நீ வர வேண்டாம், எங்களை பாக்குறதுக்கு வர வேணாம் அப்படின்னு பயங்கரமா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணவும் இப்ப ஹீரோவும் வர வழி இல்லாம ஒத்துக்கிட்டு இப்ப கல்யாணத்துக்கும் வராரு. இப்போ ஹீரோவுக்கு தான் இந்த அளவுக்கு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா அதை விட பெரிய ட்விஸ்டா தான் அந்த பக்கம் காத்துக்கிட்டு இருக்கு. இங்க ஹீரோக்கு தான் கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை. ஏன்னா ஹீரோவுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு லவ் ஸ்டோரி இருந்தது மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு இப்ப கரண்ட்ல ஒரு லவ் ஸ்டோரி இருந்துகிட்டு இருக்கு. எப்படியாச்சும் கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியாவது வந்து நம்ம பாய் ஃப்ரெண்ட் நம்மளை கூட்டிட்டு போக மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போன் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க பாய் ஃப்ரெண்டோ நம்ம லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்துல குடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தா அப்படிதான் இல்ல, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு திடீர்னு கண்ணு முடிச்சு பார்த்தா தான் தெரியுது, ஓ இன்னைக்கு நம்ம ஆளுக்கு கல்யாணம் இல்ல அப்படின்ட்டு போன் எடுத்து பார்த்தா வந்த போன் காலை பார்த்து திருப்பி கால் பண்ணி, ஐயோ என்ன மன்னிச்சிருமா, நான் தூங்கிட்டேன், எப்படியாச்சும் தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து உன்னை கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் டென்ஷன் ஆனாலும் ஒரு பக்கம் நம்பிக்கையோட தான் இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் கல்யாண மண்டபத்துக்குள்ள வராரு. அவரை பார்த்து எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா தாடி மீசியமா ஏதோ மாதிரி வித்தியாசமா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாப்பிள்ளையோட வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாச்சும் ஹீரோவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்றதுனால ஒரு மீட்டிங்கும் போடுறாங்க. இப்ப ஹீரோவோட அக்காவும் கூப்பிட்டு போயிட்டு இப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க, டேய் இன்னும் எத்தனை நாளைக்கு நீ அந்த பொண்ணை நினைச்சிட்டே இருப்ப, நீ அவளை பத்தி நினைச்சிட்டே இருந்து உன் வாழ்க்கையை எதுக்காக எடுத்துக்கிற, இதோ இங்க பாரு இந்த பொண்ணுக்கு உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இப்போ இந்த பொண்ணுக்காகவாச்சும் நீ யோசிடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கழுவும். ஹீரோவும் வர வழி இல்லாம சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப போயிட்டு நல்லா ஷேவ் பண்ணி நீட்டா புது மாப்பிள்ள மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே மணமேடைக்கு வந்து உட்காடுறாங்க. ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள நம்ம லவ்வர் வருவானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்தாலும் தாலி கட்டினதுக்கு அப்புறமா கூட வந்து கூட்டு போனாலும் நான் போறதுக்கு ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேற வழி இல்லாம ஹீரோயின் கலத்தினிட்டு ஹீரோவும் தாலியை கட்டிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருக்கும் தனித்தனியா ஃபர்ஸ்ட் நைட்ல என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட ஃபேமிலியும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. ரெண்டு பேர் மனசு
மனசுக்குள்ளேயுமே பயங்கர குழப்பமும் கஷ்டமும் போய்கிட்டு தான் இருக்கு. இப்போ ஃபைனலி 2 பேரும் அந்த ரூம்குள்ள போறாங்க. ஹீரோவும் எப்படி ஸ்டார்ட் பண்றது, என்ன சொல்றது அப்படின்னு தயக்கத்துல இருக்காரு. ஹீரோயினும் இதுல இருந்து எப்படியா தப்பிக்கணும், என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல தான் இருக்காங்க. இப்போ வேற வழி இல்லாம ஹீரோவே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. எனக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம், நம்ம கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் தள்ளி போடலாம், ஒரு 2-3 வாரம் போகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கு. அப்பாடா எப்படியாச்சும் இதை நம்மளே ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சோம், கடைசியில ஹீரோவே இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாரு அப்படின்ட்டு. இப்போ ஃபைனலி ஹீரோ கிட்ட எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளேயும் போறாங்க. அங்க போயிட்டு இப்போ லவருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. டே எப்படியாச்சும் வந்து என்ன கூட்டு போடா, ஃபர்ஸ்ட் நைட்டே ஆக போது, நீ என்னடா இன்னும் வராம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொதுவா 2 பேரும் ஓடி போகிறதுக்கு பிளான் பண்றாங்கன்னா, ஒன்னு ஹீரோயின் இங்க இருந்து நகை பணம் எல்லாம் எடுத்து போனோம், இல்ல அங்க ஹீரோ கொஞ்சம் வெல்த்தியா இருக்கணும். இங்க ரெண்டுமே முடியாது. ஏன்னா ஹீரோ கையில இருக்கிறதே வெறும் 3000 ரூபாய் தான். அந்த 3000 வச்சு அந்த தெரு முனையை கூட தாண்ட முடியாது அப்படின்றது அந்த பாய் ஃப்ரெண்டுக்குமே தெரியும். இருந்தாலும் எப்படி கூட்டு போகணும்னு தெரியாம அவனும் முயற்சி பண்ணி அங்க இருந்து வந்துகிட்டு தான் இருக்கான். இப்போ பாத்ரூம்குள்ள போன ஹீரோயினும் ரொம்ப நேரமா வெளியே ஆள காணோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த பாத்ரூம் கதவை தட்டி தட்டி பாக்குறாரு. ஆனா உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. இப்போ என்ன பண்ணணும்னு தெரியாம ஹீரோவும் அந்த கதவை உடைக்கவே ஆரம்பிச்சிடாரு. கதவை திறந்து பார்த்தா அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த பாத்ரூம்குள்ள ஒரு சின்ன ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வழி எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுமே அதுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதை பார்த்த ஹீரோவும் மனசுக்குள்ள, அடி பாவி, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு முதல்ல சொல்லியிருந்தா நான் அங்க இருந்து ஃபிளைட் டிக்கெட் போட்டு வந்திருக்க மாட்டேனே, நானே கல்யாணத்துக்கு விருப்பம் உள்ளதானே இருந்தேன், ஏன்டி இப்படி பண்றீங்கன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ மனசுக்குள்ள ஆல்ரெடி அவருக்கும் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றதுனால இந்த கஷ்டம் என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்றதுனாலையும் இப்போ ஹீரோயினை அவங்க லவர் கூட சேர்த்து வைக்கிறதா சொல்றாரு. இப்போ அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வருவார் அப்படின்னு பார்த்தா அவனையும் இன்னும் காணோம். சரி இந்த சொந்தக்காரங்களாம் தூங்கட்டும், அங்க இருந்து ஒன்னது கூட்டு போய் நான் வெளியே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னா இவங்க யாரும் தூங்காம இருக்காங்க. வேற வழி இல்லாம நம்ம ரூம்ல லைட் ஆஃப் பண்ணா மட்டும்தான் இவங்க எல்லாம் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த லைட்டையும் ஆஃப் பண்றாங்க. இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா தூங்குறதுக்கும் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வெளியே போயிடுறாரு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அங்க இருந்து அந்த பாய் ஃப்ரெண்டுமே வந்துடுறான். வந்தவன் பைக்ல பெட்ரோலே தீந்து போய் தான் ஆல்ரெடி வந்திருப்பான். இப்போ ஹீரோவுமே அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ண பாக்குறாரு. அந்த பைக்கு ஸ்டார்ட் ஆகிற பாடு இல்ல. இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டுமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இல்ல நீ என் கூட வந்தனா என்னால ஒன்னும் நல்லா பாத்துக்க முடியாது, பேசாம நீ உன் புருஷன் கூட போயிரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இந்த பக்கம் இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோவும், இவ உன்ன லவ் பண்ண பொண்ணுடா, நீ தான் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல இப்ப அவன் அதை கேட்கற பாடு இல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இந்த 2 பேரும் அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இப்ப கூப்பிட வந்த பாய் ஃப்ரெண்டோ, டே அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இப்ப இந்த பைக் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப என்ன பண்ணணும்னு தெரியாம 2 பேரும் அதே இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியல. ஹீரோவுக்கோ வீட்டுக்கு போறதுக்கு முடியாது, ஹீரோயினுக்கு மறுபடியும் வீட்டுக்கு போறதுக்கு முடியாது, லவர் கூடயும் வாழ முடியல. இப்ப இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் புருஷன் கூட எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல நின்னுகிட்டே இருக்காங்க. இதுக்கடையில அங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூம் திறந்திருக்கிறத பாத்துக்கிட்டு எல்லாரும் உள்ள போய் பார்க்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் காணோம். இப்ப பொண்ணு காணாம போச்சுன்னா பொண்ணு யாரு கூட ஓடி போயிட்டா இல்ல தப்பா இருக்கா அப்படின்னு பொண்ணை பேசலாம். மாப்பிள்ளை ஓடி போயிட்டாருன்னா ஏற்கனவே மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல அதனால போயிட்டா அப்படின்னு மாப்பிள்ளை பேசலாம். ஆனா இங்க ஸ்ட்ரேஞ்ச்லி பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே காணோம். இப்ப என்னடா பேச, இது எப்படா முடிவெடுக்க அப்படின்னு 2 பேருமே தெரியாம இருக்காங்க. சரி பெரியவங்க கிட்ட சொல்லி அவங்கள தேட சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா கல்யாணம் நடந்த குஷியில எல்லா ஆம்பளைங்களுமே ஊருக்கு வெளியே பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு போதையில சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளையாளு ஹீரோவோட அப்பா மட்டும் தான். ஆனா அவரும் வயசானவர் தான். அதனால கல்யாணத்துக்கு வேலை பார்க்க வந்த ஒரு சின்ன பையன் அங்க இருக்க இப்ப அந்த பையனையும் கூப்பிட்டுட்டு பொண்ணு மாப்பிளையை தேடுறதுக்காக போறாங்க. இங்க இவ்வளவு ரணங்கள் ஆகிட்டு இருக்கு. அங்க எல்லாரும் போதையிலையும் இருக்காங்க. இங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே பயங்கர வருத்தத்துல இருக்காங்க. இதுக்கடையில ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்பதான் ஹீரோவும் ஒரு உண்மையை சொல்றாரு. ஆல்ரெடி அவருக்கு ஒரு லவ் இருந்ததையும் அந்த பொண்ணு வேற மதம் அப்படின்றதுனால ஜாதி மதம் அப்படின்னு பார்த்து எங்க ஃபேமிலியில யாரும் ஒத்துக்கல, அதனாலதான் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அதனாலதான் நான் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பக்கமே வராம இருந்தேன். அண்ட் பொய் சொல்லிதான் அந்த ஊருக்கும் வர வச்சாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னே தெரிஞ்சது. கேட்டப்போ உனக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். மதையே இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நானே நிறுத்திருப்பேன். இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் வந்து நின்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றாரு. வேற வழி இல்லாத ஹீரோயினும் என்ன பண்ண அப்படின்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்க. இப்போ ஆல்ரெடி 4 பொம்பளைங்க சேர்ந்தாலே பல விஷயத்த பேசுற சமயத்துல அங்க கல்யாணத்துல ஒட்டுமொத்த பொம்பளைங்களும் அங்க இருக்காங்க. இப்படி இருக்கும்போது என்னென்ன பேச்சு வரப்போகுது அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது கரெக்டா இப்ப எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு வீட்டு சைட்ல சில இன்ஃபர்மேஷன்ஸ் வர, இந்த பொண்ணு ஆல்ரெடி வேற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, மேபி அந்த பையனோட பிரச்சனை தெரிஞ்சுதான் இது மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டோட பிரச்சனை எல்லாமே மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி இப்ப மாப்பிள்ளை வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருக்கிறத கேட்ட பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கும் மாப்பிள்ளை ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு இறந்ததுனாலதான் இவர் கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இருந்திருக்காரு, இந்த கல்யாணத்துக்கு கூட விருப்பமில்லாத வந்திருக்காரு அப்படின்னு எல்லா விஷயமும் இவங்களுக்குமே தெரிய ஆரம்பிக்குது. இப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க.
இதுக்கடையில அந்த கல்யாணத்துல வந்த ஒரு சின்ன பையன் நை நை நைன்னு இடையில பேசிக்கிறத பார்த்து, ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, இப்பதான் அந்த பையனும் ஒரு சின்ன ட்விஸ்ட்டை வெளியே வர்றான். என்னன்னா பாக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறான். ஆக்சுவலா அந்த லெட்டர் ஹீரோயின் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் இந்த கல்யாணத்துல இருந்து போறேன், இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை, இது மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பையன் எனக்கு கூப்பிட வந்துகிட்டு இருக்கான், அந்த பையன் கூட தான் நான் தப்பிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த லெட்டரை எழுதி வச்சிருப்பான். இப்ப இந்த லெட்டரை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன்கிட்டயும் கொடுத்துருப்பா. இவ்வளவு ரணங்களா நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த லெட்டர் வெளியே வர, இப்ப எல்லாருக்குமே அது உறுதியும் ஆயிருது. சரி இந்த பொண்ணு இப்படி அந்த பையன் கூட ஓடி போயிருப்பான் போல, அதனாலதான் ஹீரோவும் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. முக்கியமா அங்க இருக்கிறது எல்லாருமே லேடிஸ் அப்படின்றதுனால வாய் சண்டை தான் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு ரணங்களை நடந்துகிட்டு இருந்தாலும் எப்படியாச்சும் பொண்ணையும் மாப்பிளையும் காப்பாத்தியே ஆகணும், நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாப்பிள்ளையோட அப்பாவும் அந்த சின்ன பையனை கூப்பிட்டு ஊர் ஊரா தேடி பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்ப பைக்ல போய்கிட்டு இருக்கும் போதே சடனா அந்த பக்கம் இருந்து ஒரு வண்டி இடிக்குது. எவன்டா அவன் இந்நேரத்துக்கு வந்து வண்டியில இடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடிச்சவனோட போனும் கீழே விழுகுது. என்னன்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்து பாக்குறாங்க. அதுல ஹீரோயினோட போட்டோ வால் பேப்பரா இருந்திருக்கு. இப்பதான் தெரியுது வந்து இடிச்சவன் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட லவ்வர் அப்படின்னு. இப்போ அந்த லவ்வரை பார்த்தது இந்த பக்கம் இருந்து ஹீரோவோட அப்பா. அப்பயே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இந்த பையனுக்கும் நம்ம மருமகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, என்னன்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் எங்க போறது அப்படின்னே தெரியல. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியாம இப்ப முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் குழப்பத்துல இருக்க பார்த்த அங்க இருந்த ஒரு பூசாரியும், இதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது உங்க ரெண்டு பேரோட லைஃபுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கணும், பேசாம ரெண்டு பேரும் வீட்டுக்கே கிளம்பி போயிருங்க. ஒருவேளை அப்படி யாராச்சும் கேட்டா கூட, இல்ல இப்பதானே கல்யாணம் ஆச்சு அதனாலதான் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஏதாச்சும் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு காத்தாட வெளியே வந்தோம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. நடந்த எந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம். அப்படி சொன்னீங்கன்னா இது உங்களோட ஃபியூச்சர் லைஃபை தான் பாதிக்கும் அப்படின்னு இப்ப அவரும் அட்வைஸ் பண்ண, இப்ப அவரோட அட்வைஸை கேட்ட இந்த ரெண்டு பேரும் வேற வழி இல்ல நம்ம வீட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத அவங்களோட ஃபேமிலி ரெண்டு பேருமே அங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க வீட்ல ஒரு பக்கம் லேடிஸ் எல்லாமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க, இந்த பக்கம் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஜென்ஸுக்குள்ள ஏதோ ஒரு தகராறு வர இவங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆல்ரெடி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஆல்ரெடி இருந்த லவ் அஃபேர்ஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயின் லவ் பண்ண பையனவே கையும் களமா பிடிச்சி இப்ப வந்துகிட்டு இருக்காரு. இந்த ரகங்களை எல்லாமே நடந்துகிட்டு இருக்க, இது ஒரு பெரிய சண்டை ஆகிறதுக்குள்ள ஹீரோயின் ரெண்டு பேருமே இப்ப வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்ப ரெண்டு பேரும் வரதை பார்த்த ஹீரோ ரெண்டு பேரோட குடும்பத்துக்காரவங்களுமே ஹீரோயினை பயங்கரமா அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சு போயிருந்ததுனால இவராலதான் இப்ப எல்லா பிரச்சனையும், இந்த விஷயம் தெரிஞ்சதுனாலதான் மாப்பிளையும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் இப்ப ஹீரோயினை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் இடையில வந்து என்னென்னமோ சொல்லி தடுக்க பாக்குறாரு. ஆனா அவங்க இருக்கவங்க யாருமே அதை கேட்கறதா இல்ல. ஹீரோயினை பயங்கரமா அடிக்கிறாங்க. இதுக்கடையில ஹீரோயினும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோவுக்கும் பயங்கரமா மனசு கஷ்டமாயிருது. ஏன்னா ஆல்ரெடி இப்படிதான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளோட உயிரே போயிருச்சு, இப்போ இவளுக்காகவாச்சும் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருப்பாரு. இதுக்கடையில ஹீரோவோட அப்பாவும் அந்த பையனவே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதாங்க ஹீரோயின் லவ் பண்ண பையனவே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் எல்லாருக்குமே ஷாக் ஆயிருது. ஏன்னா அந்த பையன் ஹீரோயினுக்கு சொந்தக்கார பையனா தான் இருந்திருப்பான். ஆக்சுவலா இந்த விஷயம் ஹீரோயினுக்கே தெரியாது. இது எப்படின்னா அந்த பையன் ஹீரோயினோட சித்தப்பாவுக்கு சொந்தக்கார பையனா இருந்திருப்பான். இந்த சித்தப்பா தான் எல்லா விஷயத்தையும் தன்னை எடுத்து நடத்தணும்னு நினைப்பாரு. அதனாலதான் இந்த விஷயம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. ஏன்னா அந்த லவ் பண்ண பையன் வீட்டுக்கும் இந்த சித்தப்பாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும், ஏதோ ஒரு வாக்கிய வரப்பு சண்டை இருந்திருக்கும். அதனாலதான் இந்த விஷயம் தெரிஞ்சோ தெரியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இப்ப இந்த விஷயம் எல்லாமே வெளியே தெரிய வருது. இப்ப ஹீரோயினும் மயக்கத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே பயங்கரமா சத்தம் போடுறாங்க. டேய் இப்ப என்னடா பண்ண போறீங்க? ஆமா இதெல்லாம் பண்ணிட்டேன், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்ப என்ன பண்ண முடியும் உங்களால? ஒண்ணு என்ன அடிப்பீங்க, இல்ல என்ன கொன்றுவீங்க, அவ்வளவுதான் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் இப்ப அந்த பாய் ஃப்ரெண்டை பார்த்தாலும் அவங்களுக்கு இப்பயும் அவ சொந்தக்காரங்க தெரிஞ்சாலும் அவன் பின்னாடி போக முடியாது. ஏன்னா அவனை நம்பி ஹீரோயின் இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியும் நடு ராத்திரியில இவ்வளோ பேர் இருக்கும்போது அவளை விட்டுட்டு போயிட்டான். அதனால இதுக்கப்புறம் அவனையும் நம்பி ஹீரோயினால போக முடியாது அப்படின்றதுனால என்னமோ பண்ணி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் ஆல்ரெடி நம்மளை நம்பி வந்த ஒரு பொண்ணவே நம்ம ஜாதி மதம் இவங்க எல்லாம் பிரிச்சு வச்சுட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. இப்ப இந்த பொண்ணை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால எல்லார்கிட்டையும் இதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா, அவளாச்சு நானாச்சு, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஹீரோயின் பின்னாடியே கிளம்பி அந்த ஹீரோவும் போக ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் ஹீரோவுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஜாதி மதம்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்ப அதுவும் முன்னையாம போச்சு. சரி இந்த பொண்ணுக்கு தான் நம்மளை பிடிச்சிருக்கு, இவ்வளவாச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மேடைக்கு போய் தாலி கட்டி ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வரைக்கும் போனதுக்கு அப்புறமும் இந்த பொண்ணு நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா. சரி ஓகே என்ன பண்ண முடியும், நம்ம தான் ஆல்ரெடி ஒரு லைஃப் வெளியில இருக்கோம், இந்த பொண்ணோட லவ் சக்சஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலயும் அந்த பையன் அந்த பொண்ணுக்காக நின்று அவன் லவர் கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் நடு ரோட்ல இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். வேற வழி இல்லாம இப்ப ரெண்டு பேரும் வந்து இவ்வளவு சண்டைக்கு அப்புறம் இப்ப ரெண்டு பேரும் போக ரெண்டு பேருமே இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு
அவங்களுக்கும் ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்போ எனக்கும் இது மாதிரி ஆயிடுச்சு, வேற வழி இல்லை, நம்ம 2 பேரும் மனசார ஒத்து போய் நம்ம 2 பேரும் நமக்கான ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே பேசி அவங்களோட புது லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்படி தான் இந்த கதையை முடிக்கிறாங்க. ஆக்சுவலா கல்யாணம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னாலும் நம்ம பிஃபோரா என்ன நடந்துச்சு அப்படின்றத மனசுல வச்சுக்காம ஆஃப்டர் மேரேஜ் நம்மளோட லைஃபை எந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு போறோம் அப்படின்றத நினைச்சாலே பாதி பேர் இங்க அவங்களோட லைஃபை நல்லா வாழ தான் செய்வாங்க இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான என்ஜாயபிளான மூவியை பார்த்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எங்களுக்கு லைக் மூலமா தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்கு, அடுத்து எந்த மூவியை நம்ம ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்றத எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சூப்பரா இதே மாதிரி கண்டினியூஸான வீடியோவை நீங்க பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.